2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே என்று பேதுரு அழைக்கிறார். Beloved, dear friends. பவுல் இந்த பிரியமானவர்களே என்கிற வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்தினதில்லை. அது அவருடைய ஸ்டைல். பேதுரு, யோவான் போன்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பிரியமானவர்களே. அது அவங்களுடைய பேதுரு ஒரு பிராக்டிக்கல் மேன். இந்த பிரியமானவர்களே என்று அழைக்கும் பொழுது அது ஒரு பர்சனல் டச், ஒரு தனிப்பட்ட உறவை குறிக்கிறது. ஒரு பாண்ட், ஒரு இன்செப்பரபிள் பாண்ட், பிரிக்க முடியாத ஒரு உறவு, ஒரு தனிப்பட்ட ஒரு தொடுதல், a sense of rightful authority. அந்த சபை மேல் அவருக்கு இருக்கிற ஒரு உரிமை, அதிகாரம் என்று சொல்லுகிறதை விட ஒரு உரிமை, போதகர் என்கிற உரிமையின் அடிப்படையிலே அவர் அப்படி பேசுகிறார். ஆனால் பிரியமானவர்களே என்று பேதுரு அழைத்தாலும் தன்னுடைய செய்தியில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை. பீட்டர் never diluted his messages. எந்தெந்த இடங்களிலே கடுமையாக ஸ்ட்ராங்காக பேச வேண்டுமோ அங்கெல்லாம் என்ன செய்திருக்கிறார்? அவர் பேசி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 4 இடங்களில் பிரியமானவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 இடங்கள்ல. அந்த 4 இடங்களை நாம் கொஞ்சம் கவனிக்க போகிறோம். அதிலே ஒரு செய்தி இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். பிரதர் மகேஷ் பிரதர் மைக்ல வாசிப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். பிள்ளைங்க இருக்கிறீங்க, ஓபன் யுவர் பைபிள், தமிழ்ல இங்கிலீஷ் எதுனாலும் சரி, பைபிள் திறந்துக்குங்க எல்லாரும். 2 பீட்டர் சாப்டர் 3, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். சத்தமா வாசிக்கலாமா பிரதர்? நீங்க மைக்ல வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன்பு எழுதப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, I stir you up and awaken you to a proper mind setup. ஒரு விழிப்பு உணர்வின் செய்தியை முதலாவது பேதுரு கொண்டு வருகிறார். The message of awakening. பிரியமானவர்களே என்று அழைத்து அவர் கொடுக்கிற முதலாவது செய்தி என்ன செய்தி? விழிப்பு உணர்வு செய்தி. மெசேஜ் ஆஃப் அவேக்கனிங். முன்பு தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டவைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் மூலமாய் கொடுத்த போதனைகளையும் நீங்கள் கை கொள்ளும்படி உங்களுடைய உண்மையான மனதை நான் நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். பேதுரு என்ன சொல்ல வருகிறார்? திருச்சபைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் உள்ளடக்கிய கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மனது எப்பொழுதுமே பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்ல வருகிற செய்தி. The message of awakening, விழிப்புணர்வு செய்தி. அதுதான் கள்ள தீர்க்கதரிசிகளில் ஒரு சிலர் சொன்னார்கள், நமக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, அந்த பிரமாணங்கள் எல்லாவற்றும் முடிந்து விட்டது என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், பிரமாணங்களை அழிப்பதற்கு அல்ல, பிரமாணங்களை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நிறைய பிரமாணங்களுக்கு மறு விளக்கம் புதிய ஏற்பாட்டில் என்ன செய்தார்? ஆண்டவர் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் இருக்கிறதை வேதமாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமே ஒழிய நீங்கள் நினைக்கிற கருத்துகளுக்கு உடன்படக்கூடாது என்பதான் பேதுரு சொல்ல வருகிற வார்த்தை. The very words of the Bible must be rooted in your minds, not what you understood or implied meaning. நான் இதுதான் நினைக்கிறேன், இந்த பைபிள் இதுதான் சொல்லுது நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறாரோ அது நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அதை உன் மனதில் வைத்துக்கொள் என்று பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகம் அது தவறு இல்லாதது, இன்ஃபாலிபிள். வேத புஸ்தகம் குறை இல்லாத, இன்னெரண்ட். பைபிள்ல குறையே கிடையாது. மார்ட்டின் லூத்தர் சொன்னார் அழகா, வேதத்தில் குறை இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அதற்கு 2 வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒன்று, அவர்கள் கையில் வைத்திருக்கிற மொழிபெயர்ப்பு தவறாக இருக்கலாம். இன்னொன்று, அவர்கள் புரிந்து கொள்ளுதலில் தவறு இருக்கிறது. இந்த 2 தவிர வேதத்தில் எங்கேயுமே தவறு இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லி சொல்லலாமா?
So Bible is infallible and inerrant. அது தவறு இல்லாத, குறை இல்லாத ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதினார், அது உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்பொருந்துதலுக்கும், போதனைக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். பைபிள் டாக்ட்ரின், இட்ஸ் குட் ஃபார் டாக்ட்ரின். நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுல பைபிள் இருக்கும், பைபிள்ல இருக்குது. பைபிளை டெக்ஸ்ட் புக்கா யூஸ் பண்ணலாம். டாக்டர் மேக்ஸ்வெல் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, லீடர்ஷிப். அவர் கார்பரேட் வேர்ல்டுக்கு லீடர்ஷிப் செமினார்ஸ் நடத்துறவர், உலகம் ஃபுல்லா. சர்ச் லீடர்ஸ்க்கும் நடத்துவாரு, கார்பரேட் லீடர்ஸ்க்கும் நடத்துவாரு. அவர் எழுதின எல்லா புத்தகங்களும் சரி, அவர் பேசுகிற எல்லா பிரின்சிபல்ஸும் சரி, வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அவர் சொல்ற எக்ஸாம்பிள் எல்லாம் நெகட்டிவோ பாசிட்டிவோ பைபிள் இருந்தா அவர் சொல்லி என்ன செய்யறாரு, அவர் செமினார் நடத்துறாரு. லீடர்ஷிப் செமினாருக்கு நம்பர் 1 அவர் தான் வேர்ல்டுல. டாக்டர் ஜான் மேக்ஸ்வெல் டீம், அதான் நம்பர் 1 லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் டீம். அவங்கதான் நிறைய நூற்றுக்கணக்கான புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. எல்லாமே வேதத்தின் கண்ணோட்டத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. சோ நம்மை திருத்துவதற்கும், நம்மை வழி நடத்துவதற்கும், நம்மை போதிப்பதற்கும், நமக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் வேத புஸ்தகம் உகந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ப்ரொஃபசர் மான்டிரியோ வில்லியம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்ஸ்கிரிட் ப்ரொஃபசர் 42 வருஷம் கிழக்கித்திய மார்க்க இலக்கியங்களை படிச்சவராம். ஈஸ்டர்ன் ரிலிஜியஸ் லிட்டரேச்சரை 42 வருஷம் படிச்சவர். ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு பண்டிட் அவரு. கடைசியில் என்ன சொல்றாரு, இந்த கிழக்கித்திய மார்க்க இலக்கியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கட்டி, யூ பைல் அப் எவ்ரி ஈஸ்டர்ன் ரிலிஜியஸ் புக் அண்ட் பிளேஸ் இட் ஆன் ஒன் சைட். எல்லாவற்றையும் கட்டி ஒரு இடத்துல வைங்க. இன்னொரு இடத்துல நீங்க என்ன வைங்க, பைபிளை வைங்க. அவர் சொல்றாரு, ஒரு பக்கம் வேத புஸ்தகம், இன்னொரு பக்கம் கிழக்கத்திய மார்க்க இலக்கிய புஸ்தகங்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பெரிய, there is a huge gulf between these two. பைபிளுக்கும் மற்ற மார்க்க இலக்கியங்களுக்கு இடையே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. அது அவ்வளவு ஈஸியா என்ன செய்யப்பட முடியாது, சரி செய்யப்பட முடியாது. என்ன சொல்ல வர்றாரு இன்டைரக்டா, பைபிள் பக்கத்துல எதை கொண்டு போய் வச்சாலும் பக்கத்துல அதால் நிக்க முடியாது. வேதாகமம் தனித்தன்மை வாய்ந்த புத்தகம் சொல்றது. அதுக்கு சொல்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு அவருக்கு? 42 வருஷம். ஆனா நம்ம உடனே சொல்றோம் வேதா புஸ்தகம் தனித்தன்மை வாய்ந்த புஸ்தகம். எதை நம்புறீங்க நீங்க? அதை வேத புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற புஸ்தகம். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் பெராயா திருச்சபை குறித்து அவர் சொல்லுகிறார். பெராயா திருச்சபை பிறப்பிலேயே சிறந்த, நோபலர் பை பர்த். அதுக்கு ஒரு வார்த்தை யூஜெனிஸ்டெராய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரேக்ல அப்படின்னா நோபல் பர்த், பிறக்கும்போதே ராஜ பரம்பரை, துர பரம்பரைங்கிறாங்களா, ஜமீன் பரம்பரை, அது அந்த வார்த்தை. ஆனா பவுல் இது என்ன கான்டெக்ட்ல சொல்லி இருக்கிறாருன்னா, குவாலிட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் ஹார்ட், மனதின் இருதயத்தின் தரம் அவர்களுக்கு இருந்தது. அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார். பெராயா திருச்சபை பிறப்பின்படி பெரியவர்கள் அல்ல, அவர்கள் மனதின்படி பெரியவர்கள். ஏன் மனதின்படி பெரியவர்கள் என்று அவர்களை குறித்து பவுல் சொல்கிறார்? ஒரு வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திறந்த இருதயத்தோடு கூட வருகிறார்கள். They don't have any pre-occupied concepts. ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் வேதத்தை அணுகும் பொழுதுதான் வேதம் விளங்காது. ஆனால் வெறுமையான இருதயத்தோடு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தால் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார், பேசுவார். நான் பைபிள் காலேஜ் 90s, லேட் 90sல சொல்றேன். படிக்கும்போது டாக்டர் ஜேக்கப் செரியன், அவர் நியூ டெஸ்டமென்ட் ஸ்காலர், அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்காலர்ஸ். அவர் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஆஸ்பரி தியாலஜிக்கல் செமினர்ல PhD படிச்ச ஒரு நியூ டெஸ்டமென்ட்ல ரெவலேஷன் அவர் ரொம்ப சிம்பிளா தான் டீச் பண்ணுவார். PhD படிச்சுக்கிறத காட்டிக்கவே மாட்டார். அவர் லாங்குவேஜ் சிம்பிளா இருக்கும், நோட்ஸ் சிம்பிளா இருக்கும். கொரிந்தியன்ஸ்லாம் அவர் தான் எங்களுக்கு, மோஸ்ட் ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட் புக்ஸ் அவர் தான் எங்களுக்கு டீச் பண்ணார். அவரு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்வார், ரொம்ப சிம்பிள். நீ பிளெயின் ஸ்லேட்டோட வா, நான் சொல்றது மட்டும் 2 பாயிண்ட் தான் சொல்லுவார். ஏன்னா ரெவலேஷன்ல நிறைய தியரிஸ் உண்டு. இயேசு எப்பொழுது வருவார், அது மில்லேனியல் வியூ சொல்லுவோம், ட்ரிபுலேஷனல் வியூ. அசம்பிளிஸ் ஆஃப் காட் பிலீவ்ஸ் இன் ராப்சர், ரகசிய வருகை உண்டு என்று அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? இயேசு சீக்கிரம் வருவார், வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார், ரகசிய வருகை உண்டு என்று நாம் நம்புகிறோம். இந்த வருகை எப்ப இருக்கும்? உபத்திரவத்துக்கு முன்னாடி இருக்குமா? உபத்திரவம் நடந்துட்டு இருக்கும்போது இருக்குமா? உபத்திரவம் முடிந்ததுக்கு அப்புறம் இருக்குமா? ப்ரீ ட்ரிபுலேஷன், போஸ்ட் ட்ரிபுலேஷன்,
மிட் ட்ரிபுலேஷன்ஸ். நான் 17 வருஷம் டீச் பண்ணேன் பைபிள் காலேஜ்ல, இஸ்கட்டாலஜி. இது அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அவன்கிட்ட இயேசு வருவார்னு கேட்டா அவன் யோசிப்பான். இதுக்கு முன்னாடி வருவான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப இந்த தியரி எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அவர் இப்பதுக்குள்ள என்ன செய்ய மாட்டாரு. அவர் அதான் சொல்லுவாரு, நீ forget about all theories, தியரி எல்லாம் தள்ளி வச்சிரு. 2 பாயிண்ட், அதான் ரெவலேஷன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நம்பர் 1. நம்பர் 2, அவரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தமாகு. இது 2 தான் ரெவலேஷனோட பாயிண்ட்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா சில பேர் குத்து விளக்க வச்சு 4 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம். 3ஆம் முத்திரை அதே ஒரு 3 மாசம் ஓடும். 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டது அப்படின்னு சில பேருக்கு பயமாயிரும். ஆக என்னாச்சு, இது பிரச்சனையாயிரும் போல. இப்பொழுது இஸ்ரவேல் லெபனான், இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் நடக்கிறது. இது கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள போராட்டம் கிடையாது. தென்னியாவுக்கும் ஈரான் பிரதமருக்குள்ள போராட்டம். நம்மள வம்புக்கு இழுக்க கூடாது. இது ஆண்டவர் சொல்லி ட்ரம்ப்பும் ஆண்டவர் சொல்லி தென்னியாவும் இந்த யுத்தத்துக்கு போல கொளுத்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இது அவங்க பிரச்சனை. இது பர்சனாலிட்டி கான்ஃபிளிக்ட். நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு பாசி ஆட்டிடியூட்ல நடக்கிறது இந்த யுத்தமே வெளிய. இந்த யுத்தம் இயேசுவுக்கும் மற்ற மக்களுக்கு உள்ள யுத்தம். நீங்க தப்பா விளங்கி கூடாது. இது ஒரு யுத்தம், அவ்வளவுதான், ஒரு வார். யாரு அந்த ஆயில் கண்ட்ரோலை யார் எடுக்கிறது, அதான் இப்ப பிரச்சனை. என்ன உங்களுக்கு, நீங்க எல்லாம் பேப்பர் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்தா ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. பேப்பர் வாசிக்கிறீங்க தானே? டிஎல் மூடி சொல்றாரு, ஒரு கையில் வேதாகமும் இன்னொரு கையில் நியூஸ் பேப்பர் நான் வச்சிருக்கேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியணும். என்ன வீரப்பன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயங்கர நல்ல மனுஷன் சொல்லுவாங்க, நமக்கு அவர் தெரியல. என்ன சட்டங்களை எதிர்த்து, அதிகாரங்களை எதிர்த்து போராடின ஒரு என்ன சொல்றது, ஒரு யுத்த வீரன் அவரை சொல்லுவாங்க. ஓகே. ஆனா கவர்மெண்ட் அவரை பிடிச்சது, ஒரு போலீஸ் ஆபீசர் தான் போய் என்கவுண்டர் பண்ணி தூக்கிட்டு வந்தார் பாடிய. அவரை சுட்டு கொன்னு பேப்பர்லாம் பிளாஷ் ஆச்சு. 3 வாரம் ஆச்சு. ஒரு பெண்கள் கூட்டத்துல ஒரு ஆன்டி ஜோம் பண்றாங்க, ஆண்டவரே வீரப்பனை பிடிக்க உதவி செய்யும். ஆனா பிடிச்சாச்சே. அப்ப வீரப்பன் ஒருத்தர் பிரச்சனை பண்ணான்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. பிடிச்ச விஷயம் என்ன செய்யல. அது 3 வாரம் கழிச்சு பயங்கரமா ஆவியில நிரம்பி அதுல ஈடுபடுகிற எல்லா போலீஸ் அதிகாரிகளும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். அதனால என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியணும். பேப்பர் என்ன செய்யுங்க, வாசிங்க. என்ன நீ உட்கார்ந்து பார்த்தா பைபிளும் வாசிக்க மாட்டீங்க, பேப்பர் வாசிக்க மாட்டீங்க. தெரியுது, பேப்பரையும் வாசிங்க, பைபிளையும் என்ன செய்யுங்க, வாசிங்க. ஓகே. அப்போ ஒண்ணு ப்ரீ ஆக்குபைட் கிடையாது. பெராயா திருச்சபை வசனம் பவுல் அவங்களை குறித்து சொல்றாரு, they never follow the traditions. அவங்க எல்லாம் ஒரு நல்ல ஒரு வெல் பில்ட் கல்ச்சர்ல வளர்ந்த கூட்டம் பெராயா திருச்சபை. they were living in well built traditions. அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் உண்டு, அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு. ஆனா பெராயா திருச்சபை தெளிவாக சொன்னார்கள், எங்களுடைய கலாச்சாரம் வேதாகம கலாச்சாரம். ஒரு கிறிஸ்தவன் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் அவன் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு கலாச்சாரம் பிப்ளிக்கல் கல்ச்சர். அல்லேலூயா. அமெரிக்கால இருக்கிறோம், ஆப்பிரிக்கால இருக்கிறோம், சைனால இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், எங்கனாலும் இருங்க, லாங்குவேஜ் தான் மாறும். தமிழ், மலையாளம், சைனீஸ், மலாய், ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ், ஹிந்தி, இப்படி மொழி தான் மாறுமே ஒழிய கலாச்சாரம் மாறக்கூடாது. ஒத்துக்கொள்ள ஒரு ஆமென் சொல்லி சொல்லாமா? பவுல் தான் பெராயா திருச்சபை சொல்லுகிறார், அவர்கள் பாரம்பரியங்களை பின்பற்றினவர்கள் அல்ல. பேதுரு சொல்றாரு, நீ வசனத்தை பின்பற்று, பாரம்பரியம் அல்ல. ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு. திருச்சபையின் பாரம்பரியம் வசனத்திற்கு முரணாக போகும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் அதை பின்பற்ற கூடாது. சரிதானே? இப்போ ஞானஸ்தானத்தை குறித்து அடிக்கடி சொல்றோம். நீங்க நினைக்க கூடாது இவர் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர் அதனால இவர் முழுக்க ஞானஸ்தானத்தை பத்தி பேசுறது இல்ல. நான் சிஎஸ்ஏ ஐயரா இருந்தாலும் இதான் பேசுவேன். ஏன்னா கேத்தலிக் ஃபாதரா இருக்க மாட்டேன் சொல்றேன். அல்லது ஆங்கிலிக்கெல்லாம் கொண்டு போய் என்ன ஐயரா போட்டாலும் அதை தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா பைபிள் அதான். அன்றைக்கு கொடுத்தது ஞானஸ்தானம் கிடையாது, அன்றைக்கு கொடுத்தது பிரதிஷ்டை. அன்னைக்கு உள்ள தண்ணி தெளிச்சு கொடுத்துருக்கலாம், தப்பு கிடையாது, அது ப்ராசஸ். நம்ம சர்ச்சில் பேபியை கையில வச்சு ஜெபம் பண்றோம். ஒரு சர்ச்சில் ஒரு தொட்டி பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும். அது ப்ராசஸ், அதை தப்பு நம்ம சொல்லல. ஆனா அது என்ன கிடையாது, பேப்டிசம் கிடையாது. பேப்டிசம் என்பது ஒண்ணுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவனுக்கும் ஒண்ணுதான், அது மூழ்கி எடுக்கிறது மட்டும்தான் பேப்டிசம். இல்லையா? தெளிச்சு விட்டது என்ன கிடையாது, பேப்டிசம் கிடையாது. சோ தெளிச்சு விட்டது போதும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா உங்களை ஆண்டவர் தெளிச்சு விட்டுருவாரு, கை கழுவிடுவாரு.
என்ன அப்படி உனக்கு எனக்கு என்ன கிடையாது சம்மந்தம். அப்போ நாங்கள் இல்லை, அது அது அந்த சபை, நான் தான் சொல்றேன், அந்த சபை இந்த சபைக்கு பைபிள் கிடையாது. எல்லா சபைக்கும் பைபிள் ஒண்ணுதான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நீங்க? அதுல எந்த விதமான மாற்று கருத்து என்ன செய்யாது, நமக்கு கிடையாது. சோ உலக கலாச்சாரங்களை பின்பற்ற மாட்டோம். கல்யாணத்துல வருவாங்க, மாலை போடலாமான்னு கேட்பாங்க, போடுங்க. நான் சொல்றேன், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பெந்தேகோஸ்தே பாஸ்டர் போய் மாலை போடலான்னு உங்களை கொன்றுவாரு. அப்படிதானே? எரிச்சே விடு. பழைய பாஸ்டர்ஸ் இன்னைக்கு வர தாலி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இருக்காங்க நிறைய பேர் அப்படி. நான் ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னாடி ஜூனியர் பாஸ்டர், ரொம்ப ஜூனியர், ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்க. தாலி ஜோம் பண்ணாங்க. அவர் மைக்ல சொன்னாரு, ரெவரண்ட் ஸ்டான்லி தாலி எடுத்து கொடுப்பா. நினைச்சா நம்மள பரவாயில்ல, பெரிய ஆளா இருக்கும்போது நம்மளை கூப்பிட்டு நம்மளே ஒரு பெரிய ஆளா வச்சிருக்கோம். அப்புறம் தான் விசேஷம் தெரிஞ்சது, அவங்க யாரும் எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால இருக்கல சின்ன பையனை தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டு, இன்னைக்கு வர பழைய பாஸ்டர்ஸ் சர்ச் கான்டெஸ்ட்ல தாலி கட்ட விட மாட்டாங்க. பெந்தேகோஸ்தே பாஸ்டர், நீ கட்டணும்னா எங்க போய் கட்டிக்கோ, ரிசப்ஷன்ல கட்டிக்கோ. பெந்தேகோஸ்தே பாரம்பரியத்துல நம்ம கட்ட விடுறோம். சரிதானே? என்ன வாழ்க்கையில ஒரு தடவை கட்டுவீங்க, அதை கட்டிட்டு போ. அப்ப சில பேர் கேட்பாங்க, மஞ்ச கயிறு கட்டலாமா? நான் ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கேன், மஞ்ச கயிறு கட்டக்கூடாது. ஏன் மஞ்ச கயிறு கட்டக்கூடாது? அதை 3ஆம் நாள் கலத்தணும். அது ஹிந்து கல்ச்சர். பூசை பண்ணணும். அதை பூசை பண்ணி வேற கயிறு என்ன செய்வாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரே கட்டு தான் உங்களுக்கு. எத்தனை கட்டு தான்? அந்த 3ஆம் நாள் கலத்துற பிசினஸ்ல என்ன செய்யக்கூடாது. அதனாலதான் கொக்கி ஹூக் போட்டுரும். இல்லைன்னா பெரிய செயின் வாங்கி தலைவலியில போட்டுற வேண்டியதான். கூட ஒரு பவுன் போட்டீங்கன்னா செயின் பெருசாயிரும். அது என்ன செய்ய வேண்டியதான், தலைவலியில போட்டுக்க வேண்டியதான். அப்ப நீங்க தாலி கட்ட விடுறீங்க, ஏன் கயிறு கட்ட விட மாட்டேங்கிறீங்க? சோ நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ் கல்ச்சர் ஒண்ணு இருக்கா, ஓகே, வி ரெஸ்பெக்ட் அவர் கல்ச்சர். ஆனா அந்த கல்ச்சர் எதுக்கு விரோதமா போக கூடாது, பைபிளுக்கு விரோதமா போக கூடாது. அதுதான் நீங்க பாயிண்ட். மார்க்கம் சம்பந்தப்படாத எந்த கலாச்சாரத்தையும் ஒரு கிறிஸ்தவன் பின்பற்றலாம். ஆனா மார்க்கம் சம்பந்தப்பட்ட எதையும் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. நாம் பின்பற்ற வேண்டியது பிப்ளிக்கல் கல்ச்சர் மாத்திரம்தான், வேதாகம கலாச்சாரம். பிறையா திருச்சபை அதில் தெளிவாக இருந்தார்கள். இதெல்லாம் மனதில் வைத்துதான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்டது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மூலமாய் சொன்ன கட்டளைகள், இவைகளை நீங்கள் உண்மையான மனதுடன் பின்பற்ற வேண்டும் என்று உங்களை நான் நினைப்பூட்டி என்ன செய்ய விரும்புகிறேன். ஒரு விழிப்புணர்வு செய்தியை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம்.